தோசை சம்பல் கறி. இவ்வளோ வடிவாக இருக்குதுண்டு. என் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு எங்களோட வீட்டு சாப்பாடு தோசையாக செய்ய போகிறேன். இந்த தோசைக்கு அதாவது மஞ்சள் போட்டு அரைச்சி வச்ச தாளித்த தோசை. இந்த தாளித்த தோசைக்கு மெயினானது சிவப்பு மிளகாய் பொரித்து இடி சம்பல். அடுத்தது இந்த தோசைக்கு ஒரு கறி வைக்க போகிறேன். கோழியும் கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு பொரிச்சு குழம்பு. இது சூப்பரான ஒரு கறி. இது நீங்கள் எண்ணத்தோடு வேணுமென்றாலும் சேர்த்து சாப்பிடலாம். நான் நார்மலாக சப்பாத்தி, தோசை, அப்பம், ரொட்டி, புட்டு இப்படி எல்லாத்துக்குமே செய்வேன். கூடுதலாக எங்களோட வீட்டில் இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் அது பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கும் அந்த தோசை சாஃப்டாக இருக்கும். அதோடைய அந்த கறியை எடுத்து சாப்பிட்டைக்க செம்மையாக இருக்கும். இப்போ எனக்கு வாய் ஊறுது. முதல்ல உங்களுக்கு தோசை வரும். அடுத்த வீடியோவை இந்த கத்தரிக்காய் கோழி பொரிச்சு குழம்பு எப்படி செய்கிறேன்ட்டு வரும். நாங்கள் இப்போ அந்த கறிக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் பிடுங்கி கொண்டு போவோம். என்னோடய மரத்தில் இருந்து கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு 4-5 பச்சை மிளகாய் எல்லாம் பழுத்துட்டுது. 2 பழுத்ததையும் பிடுங்குவோம். சரியான உரைப்பான மிளகாயாக இருக்குது. துருவின தேங்காய் பூ அரை மூடி. இது நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கிறதால நான் இப்படியே கட்டியாக எடுத்து போடுறேன். தேங்காய் பூவை இலக வச்சு இந்த ஃப்ரீசரில் இருக்கிறத செய்கிறது நல்லா இருக்காது. நான் கூடுதலாக புட்டை வைக்கும்போது அப்படியே போட்டுருவேன். ஃப்ரோசனில் இருக்கிறதுல ஆனால் சம்பல் செய்ய மாட்டேன். இப்படி தோசைக்கு அரைக்கிறதுக்கு எடுப்பேன். அதில் அரை மூடி தேங்காய் எடுத்து அரைக்கிறதுக்கு போடுறேன். ஃப்ரோசனில் இருக்கிற தேங்காய் ஈஸியாக அரைப்படும். இந்த தேங்காயோட சேர்த்து 6 உள்ளி இப்படி முழுசாக எடுத்துருக்கிறேன். இதை நான் பாதியாக்கி போட்டிருக்கேன். இப்படி இது ஒரு உள்ளியாக இப்படி ஒரு 6 உள்ளி எடுத்து அதை எடுத்து சேர்த்துருக்கேன். அதோட ஒரு கையளவு சின்ன வெங்காயம். இதில் மிளகும் சீரகமும் தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கிறேன். அரிசி ஊற போடைக்குள்ளே நான் இதையும் எடுத்து ஊற போட்டுட்டேன். இதையும் இந்த ஊறின தண்ணியோடு சேர்த்து இந்த தேங்காய், வெங்காயம், உள்ளி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறேன். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கணும். இந்த தேங்காய், மிளகு, சீரகம் அரைச்ச கூட்டோடு சேர்த்து கொஞ்சம் சோறு எவ்வளோ வேணுமென்றாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நான் பாஸ்மதி ரைஸ் சோறு எடுத்து இதோடு சேர்க்கிறேன். தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும். இதோட 1 கப் தண்ணி விட்டு சில வேளையில் தண்ணியை விட்டு இப்படி அடிக்கும்போது பறக்கும். அதனால் சின்ன கிச்சன் டவல் எடுத்து அதை மூடிக்கொண்டு அரைச்சோம்னு சொன்னால் வெளியில் பறக்காமல் அடித்து கொள்ளலாம். அரைச்சி திறந்து பார்க்கலாம். அப்படி இருக்குது. கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும் நல்லா இப்படி அரைப்பட்டிருக்குதுண்டு. கையை வச்சு பார்க்கும்போது நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும். நல்ல பேஸ்ட்டாக அடிப்பட்டிருக்குது. தோசைக்கு நீங்கள் எப்படி வேணும்னாலும் அரைக்கலாம். தோசை வரும்.
இது நல்லா அடிபட்டது போதும். அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஊற்றுறேன். பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். என்னென்னு சொன்னால் அதுக்குள்ளே தான் நாங்கள் மிச்சம் உளுந்து மாவெல்லாம் கரைச்சி புளிக்க வைக்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளேயே இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளேயே உளுந்து அரைக்க போகிறோம். உளுந்து நல்லா ஊறி இருக்கணும். இதை நான் ஒரு 8 மணித்தியாலம் ஊற போட்டிருக்கேன். இலங்கையில் இந்தியாவில் என்று சொன்னால் கெரியாக புளிக்கிற தன்மை இருக்கும். எங்களுக்கு கெரியாக புளிக்காது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து ஊறிச்சுதுன்னு சொன்னால் கெரியாக தோசமாக புளிக்கும். இல்லையென்று சொன்னால் ஒரு நாள் முழுவதும் எடுக்கும் புளிக்கிறதுக்கு. தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்க்குறேன். அதோட இதுக்குள்ளே வெந்தயம் சேர்த்துருக்குறேன். 1.5 மேசக்கரண்டி வெந்தயம் உளுந்தோடு சேர்த்து ஊற போட்டிருக்கிறேன். இதில் நான் 2 கப் உளுந்து எடுத்து போட்டிருக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக இந்த உளுந்தையும் அரைக்கணும். இந்த உளுந்து அரைக்கும் போது உளுந்து எந்த அளவுக்கு நிற்குதோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு அரைக்கணும். அப்போ தான் அடிபாடும் ஈஸியாக. இல்லைன்னு சொன்னால் மிக்ஸி இறுகி நிற்க பார்க்கும். நல்லா கரையில் இருக்கிற சைட்டில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல கூலாக தோசை பதத்துக்கு அடிச்செடுக்கப்படும். உளுந்துக்கு எவ்வளவு தண்ணி வேணுமென்றாலும் விட்டு அடிக்கலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இதில் தான் மாவை கரைக்க போகிறோம். அப்போ கொஞ்சம் தண்ணியை அடிபட்டாலும் பரவாயில்லை. அரைச்ச உளுந்த அதே கலவையோடு சேர்த்து கலக்கிறேன். மீதி உள்ள உளுந்தையும் அரைச்சி எடுக்க போகிறேன். தண்ணி சேர்க்கிறேன். மறுபடியும் மூடியை போட்டு மூடி மீதியாக அரைச்ச உளுந்து எல்லாத்தையும் சேர்க்கிறேன். இந்த அரைச்ச மிக்சியில் 1 கப் தண்ணி விட்டு நல்லா கலக்கி எடுக்கலாம். இது அவிச்ச கோதுமை மா, அதாவது மைதா மான்னு சொல்கிற, இந்தியாவில் மைதா மான்னு சொல்கிறது, ஸ்ரீலங்காவில் கோதுமை மான்னு சொல்கிறது. லண்டனில் நாங்கள் இதை ஆல் பர்பஸ் ஃப்ளவர், புட்டு தோசை இடியப்பம் எதுக்கு வேணுமென்றாலும் நாங்கள் இந்த மாவை தான் யூஸ் பண்ணுவோம். இதில் இருந்து அவிச்ச மாவை, இது அவிச்சது, இதில் இருந்து 3 கப் எடுத்து அதில் சேர்க்கிறேன். இந்த தோசைக்கு இதுதான் அளவண்டு இல்லை, எப்படி நீங்கள் எந்த அளவு போட்டாலும் தோசை வரும். 2 கப். மூன்று கப். இதோட செகண்ட் இது இடித்து வறுத்த வெள்ளை அரிசி மாவு 1 கப் சேர்க்குறேன். நீங்கள் வேணுமென்று சொன்னால் அரிசியை கூட ஊற வச்சு எடுத்து போட்டுக்கொள்ளலாம். இல்லை அரிசி மாவு சேர்க்காமல் கூட தனியாக மைதா மா, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளவர், நாங்கள் ஊரில் சொல்கிற கோதுமை மா, அந்த மாவை சேர்த்து கூட நீங்கள் இந்த தோசையை செய்யலாம். 1/2 மேசக்கரண்டி மஞ்சள் தூள், உப்பு
இதுக்கு வந்து சரியான அளவு தேவையில்லை. நீங்கள் உளுந்து கூட போடலாம், வெல்லமாக கூட போடலாம். எப்படி போட்டாலும் தோசை நல்லா வரும். நல்லா சாஃப்டான தோசையாக இருக்கும். இது வந்து தாளித்த தோசைன்னு சொல்கிறது. இப்போ நான் 1.5 மேசக்கரண்டி உப்பு போட்டிருக்கிறேன். கையை நல்லா கழுவிட்டு இந்த மாவை நல்லா கரைக்கணும். கையை வச்சு கரைக்கும் போது புளிக்கிற தன்மை இருக்குது. அதனால் கண்டிப்பாக கையை வச்சு தான் மாவை கரைச்சி வைக்கணும். நல்ல வாசமாக இருக்குது. இந்த மிளகு, சீரகம், உள்ளி, வெங்காயம் இது வந்து நல்ல ஒரு வாசம் அடிக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் திக்காயே கரைச்சி வைக்க போகிறேன். நாளைக்கு தண்ணி தேவையான அளவு தண்ணியை விட்டு புளிச்சா பிறகு தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு தோசையை சுடலாம். இதை வந்து நல்லா கரைக்கணும். கட்டி இல்லாமல் இந்த உளுந்தும் மாவும் அரிசி மாவும் சேர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷமாவது கையை வச்சு இப்படி மாவை கரைக்கணும். இப்போ வந்து இது நல்லா கரைச்சிட்டேன். இது வந்து நல்ல திக்காக இருக்குது, பார்க்க தெரியுது உங்களுக்கு. இப்படி கையால் கொஞ்சம் ஓடுற பதமாக அளவுக்கு நான் கரைச்சி வைக்க போகிறேன். ஆக திக்காக இல்லாமல் ஓரளவு தண்ணியை. பிறகு நாளைக்கு பார்த்துட்டு தோசை ஊற்றுறதுக்கு எந்த அளவுக்கு அந்த திக்னஸ் இருக்குன்னு பார்த்து காணாததுக்கு தண்ணி சேர்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் அப்படியே எடுத்து தோசையை வளர்க்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன். இனி தண்ணி விட்டோன்னே ஈஸியாக கரை விட்டுரும். பைகார்பனேட்டட் சோடா இது வந்து கேக்குக்கு பாவிக்கிறது. ஊரில் அம்மாக்கள் வந்து தோசை, ரொட்டி, அப்பம் இதுகளுக்கு பாவிக்கிறது. இங்கே வந்து கேக்குக்கும் நாங்கள் இதை பாவிப்போம். இப்போ நான் இந்த தோசைக்கு 1/2 டீஸ்பூன் இந்த பைகார்பனேட்டட் சோடா, அதாவது அப்பச்சோடான்னு சொல்கிறது, இதில் வந்து 1/2 டீஸ்பூன் இந்த தோசை மாவுக்குள்ளே சேர்த்துருக்குறேன். ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வலிச்சு மாவோட சேர்த்து விடுவோம். ஓகே, இந்த தோசை மாவை புளிக்க வைக்கிறதுக்காக நான் அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 4 நிமிஷம் 180ல் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அவனை ஓஃப் பண்ணிட்டு இதுக்குள்ளே நான் தூக்கி வைக்க போகிறேன். அதுக்கு முதல் நேரடியாக இதில் வைக்கக்கூடாது, இது கொஞ்சம் சுடும். அதனால் இந்த அவனுக்குள்ள வைக்கிற கம்பியை வச்சுட்டு, கம்பியை நான் சூடாக்கையில் கம்பியை வச்சுட்டு தோசை மாவு வைக்கிறதுக்கு முதல் தோசை மாவின் பாத்திரத்தில் அரைவாசிக்கு அந்த மாவின் அளவு வந்து அரைவாசியில் நிற்கணும். அப்போ தான் இந்த மா வந்து பொங்கி வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் பொங்கி வெளியில் ஊற்றி விடும் சில வேளைகளில். அதனால் பெரிய பாத்திரமாக எடுத்துட்டு வைக்கிறது நல்லது. இப்போ இது இப்படியே அவனுக்கு வைக்கலாம். இது ஒரு 10 மணித்தியாலமாவது புளிக்க விடணும். தோசை மாவை புளிக்க வச்சு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் அவனுக்குள்ள சூடாக்கிட்டு வச்சு நான் எந்த அளவுக்கு எப்படி புளிச்சிருக்குதுன்னு சொல்லி நான் வச்சது இந்த சட்டின்ற அரைவாசிக்கு. ஓகே, தோசை மாவு இப்போ புளிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்குது. இப்போ நாங்கள் தோசைக்கு தாளிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். ஒரு 4 மேசக்கரண்டி நல்லெண்ணெய், 2 தேக்கரண்டி கடுகு,
கொஞ்சம் நெருப்பை லைட்டாக கூட்டி விட்டு 2 தேக்கரண்டி சீரகம், 2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், அடுத்தது காஞ்ச மிளகாய், ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து கட் பண்ணிவிட்டு, சின்ன பிள்ளைகள் இதுக்கு நம்ம சாப்பிடணுமென்று நினைச்சிங்களன்னு சொன்னால் இந்த செத்தல் மிளகாயை கொஞ்சம் குறைச்சி போடுங்க, இல்லைன்னா போடாமல் விடுங்க. ஓகே, அதோட சேர்த்து எண்ணெய்க்குள்ள கருவேப்பிலையை போடுறேன், நல்ல பொடியாக நறுக்கின கருவேப்பிலை. அதுக்கு பிறகு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டால் தான் வதங்கி வரைக்கும் கொஞ்சம் தான் வரும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குவோம். ஒரு 1/2 தேக்கரண்டி உப்பு. ஓகே, இதை வந்து நல்லா வதக்கணும். இவ்வளவும் காணும் வதங்கினது. இப்போ இதை நிப்பாட்டி ஆற விடணும், நல்லா ஆறணும். மாவுக்குள்ளே சேரும்போது சூடாக சேர்க்கக்கூடாது. இப்போ இதை அடுப்பில் இருந்து எடுத்து, அப்போ எங்களுக்கெல்லாம் வெளியில் வச்சோன்னே டக்குண்டு ஆறி போயிடும். இப்போ அதுக்கு வெளியில் வச்சு எடுக்க போகிறேன், குயிக்காக ஆறிடும். அந்த தோசை மாவிலே இருந்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இனி தோசையை சுடலாம். இது வந்து நான்ஸ்டிக்காக இருக்கிறதால எண்ணெய் எதுவும் விட தேவையில்லை, இது நார்மலாகவே வெறும். ஓகே, தோசை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 1 கரண்டி மாவு எடுத்து இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். தோசைக்கு நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த தோசைக்கு நல்லா கண் விழுந்து நல்லா வருது பாருங்கள். அப்படி எனக்கு இந்த தோசையை சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. தோசை. ஓகே, இப்போ இந்த தோசையை திருப்பி போடலாம். இந்த தோசைக்கு வந்து என்னென்று தோசைண்டு பேர் வந்ததுண்டு எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் வாத்தியார் சொன்னவர், இப்படி மாவை எடுத்து ஊற்றும் போது ஊற்றினா பிறகு அம்மாக்கள் இப்படி செய்வினோம். இப்போ நான் அதையே செய்கிறேன். இப்படி செய்யும்போது தோண்டு இருக்குமா. ஓகே, அதை பிறகு பிரட்டி போடும்போது சையண்டு சத்தம் கேட்குமா. அதுதான் தோசை எண்டு வந்துதான். இது பனியாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். கவின் அடிக்க போகிறான் இப்போ எனக்கு. ஓகே, நல்லா எண்ணெய் விட்டு நெய் விடலாம், இல்லை நல்லெண்ணெய் விடலாம். ஆனால் தாளிக்க தோசை என்று சொன்னால் இந்த ஒரு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படியான தோசை பிடிக்கும்? அரிசியும் உளுந்தும் அரைச்சி செய்கிற தோசை, அதாவது மொறு தோசை, அதுக்கு நெய் போட்டால் நல்லா இருக்கும். இந்த தாளித்த தோசைக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லா இருக்கும். யாருக்கு என்ன பிடிக்குமென்று சொல்லி நேர்களாகிய நீங்கள் எனக்கு சொல்லுங்க.
திருப்பி போட்டால் சையண்டு சத்தம் கேட்குமா. ஓகே ஓகே எஸ் சத்தம் கேட்குது. அதையும் ஒரு நிமிஷம் விட்டு எடுத்தால் தோசை. ஓகே தோசை சுட்டு முடிகிற அளவில் பசி வந்துட்டுது. ஐயம்மா இப்படி தான் எங்களுடைய அம்மா சுட்டு 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 அடுக்கி வச்சிருப்பா. இப்படி இவ்வளோ தூரத்துக்கு சுட்டு வச்சிருப்பா. எல்லாம் சுட்டா அப்புறம் தான் எங்களுக்கு தோசை சாப்பிட தருவா. ஏன்னு சொன்னால் எங்களில் 10 பேர், அப்போ நிறைய சுடணும். இது நான் இன்றைக்கு இதில் ஒரு 4 தான் சுட்டு வச்சுக்கேன். இப்போ கவினுக்கு முதல்ல கொடுக்க போகிறேன் சாப்பிட. சம்பல், எங்கட இடி சம்பல், தேங்காய் இடி சம்பல். உருளைக்கிழங்கு, கோழி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரித்து கறி பிரட்டல். தோசை சம்பல் கறி. ஃபர்ஸ்ட்டு தோசையை முதல் சாப்பிட்றது. தோசை எப்படி இருக்குதுன்ட்டு இப்படி ஒவ்வொரு நாளும் சுட்டு சுட்டு யாரும் கொடுத்தாங்களோன்னு சொன்னால் நான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். சம்பலோட சாப்பிட்றேன். இந்த காம்பினேஷனில் நீங்களும் செய்து சாப்பிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்ட்டு. அடுத்தது கறியோட. கவிஞ்ச பாவன் இன்றைக்கு சூப்பரான தாளித்த தோசை. அதை எப்படி செய்திருக்கிறேன்னு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நான் செய்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான ஒரு தோசை, இடி சாம்பல், கறி. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முதல் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.